பொதுவாக உலகத்தில் அநேகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்குள்ள நம்முடைய கணக்கின்படி வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லுவார்கள். சிலர் வியாழக்கிழமை என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சில வேத பண்டிதர்கள் இல்ல புதன்கிழமை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் சொல்லுகிற இந்த புதன், வியாழன், வெள்ளி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த கிழமைகள் அல்ல. இந்த கிழமைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 600-700 ஆண்டுகளுக்கு முன்பாக 12ஆம் 13ஆம் நூற்றாண்டிலே வந்தவைகள். ஆனால் ஒன்று நிச்சயம், இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் யோனாவின் அடையாளம் போல. இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் இயேசு கொடுத்தார். யோனா மீனின் வயிற்றிலே 3 இரவு 3 பகல் இருந்தது போல மனுஷகுமாரன் பூமியின் தாழ்விடங்களில 3 இரவு 3 பகல் இருப்பார். அவர் பின்பு உயிர்த்தெழுவார். அப்போ நீங்க அறிஞ்சிக்குவீங்க நான் யாருன்னு அப்படின்னு சொன்ன. பிரியமானவர்கள், அநேக பரிசுத்தவான்கள் இன்றைக்குள்ள கணக்கின்படி சொன்னார் அவர் புதன்கிழமை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். புதன் இரவு, வியாழன் பகல், வியாழன் இரவு, வெள்ளி பகல், வெள்ளி இரவு, சனி பகல். பிரியமானவர்களே, சனி மாலையிலே 3 இரவு 3 பகல் தாண்டி சனி மாலையிலே அவர் எழும்பியிருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவினுடைய நாட்களிலே உலகத்துல குறிப்பாக யூதர்கள் மத்தியில ஒரு நாள் என்பது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஒரு நாள், அதாவது மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் மாலை 6 மணி வரைக்கும் ஒரு நாள். அதான் உலக தோற்றத்தில் உள்ள ஒன்று. அநேக இடங்களில் இன்றைக்கும் பிரியமானவர்களை விளக்கேற்றும் போதுதான் ஒரு புது நாள் தொடங்குகிறது என்று கணக்கு வைக்கிறார். பிறை காணப்படும் போதுதான் ஒரு புது நாள் தொடங்குகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ரோமர்கள் தான் நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு நாள் தொடங்குகிறதாக, அடுத்த நாள் இரவு 12 மணிக்கு ஒரு நாள் முடிவதாக கணக்கு வைத்தார்கள். பிரியமானவர்கள், இயேசுடைய நாட்களிலே மாலை 6 மணிக்கு தான் ஒரு நாள் தொடங்கியது. அதிகாலை இருட்டோடு என்று சொன்னால் 4 மணிக்கு முன்பாக. பிரியமானவர்களை ஒரு 3 மணிக்கு அவங்க புறப்பட்டு கல்லறை இடத்துல வரும்போது கல்லறையின் கல் புரட்டப்படுகிறது. இயேசு கல்லறைக்குள்ளே இல்லை. அப்படியானால் அதிகாலை 4 மணிக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பியிருக்க வேண்டும். இயேசுவினுடைய வார்த்தையின்படி அது 3 இரவு 3 பகல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம்.